ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாளை நியமிதங்களுக்கு வணக்கம். கன்னிராசியில் பிறந்த மக்களுக்கு 2023 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு எப்படி இருக்கும்? 2023 இந்த வரக்கூடிய நியூ இயர் நமக்கு என்ன வகையான பலன்களை தரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். பொதுவாக கிரக பயிற்சியின் போது தான் நம்ம ராசி பலன்களை போடுறோம், அல்லது மாதம் மாற்றத்தில் ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் நம்ம போடுறது உண்டு. தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்கும் அது மாதக்கோள்களின் பயிற்சினால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை தெரிஞ்சுக்கிறது. இந்த இடத்துல ஏன் போடுறோம் அப்படின்னா, 2023 அப்போ பயிற்சிகள் எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் மக்களோட எதிர்பார்ப்பு இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால இந்த ராசி பலனை நம்ம சொல்கிறோம். 2023 பார்த்திங்கனாக்கா வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான் இவங்கெல்லாம் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது. ஓப்பனிங், அதாவது வருடத்தோட முதன்மை மாதம்னு சொல்லக்கூடிய ஜனவரி மாதத்துலேயே பார்த்திங்கனாக்கா சனி பயிற்சி இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா ஏப்ரல் மாதம் குரு பயிற்சி இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா இந்த வருட கடைசீட்டில் அக்டோபர் 30 ராகு கேது பயிற்சி இருக்குது. சரி, கன்னிராசிக்கு இந்த ராகு கேதுக்கள் எப்படி இருக்க போகுது? இது வரைக்கும் அஷ்டமத்தில் இருந்துட்டு இருந்த ராகு பகவான் பயிற்சி ஆகி பார்த்திங்கனாக்கா 7ஆம் வீட்டுக்கு வர்றார். பாதகஸ்தானத்தில் 7ஆம் வீட்டுக்கு உள்ள உட்கார போகிறார். இது வரைக்கும் 7இன் அதிபதி ஆட்சியாக இருந்த குரு பகவான் கொஞ்சம் நகர்ந்து பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார். சரி, அப்போ குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இது சொல்லிட்டோம். சனி பயிற்சி பார்த்திங்கனாக்கா இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு 5ஆம் வீட்டில் செஞ்சுட்டு இருந்த பகவான் 6ஆம் வீட்டுக்கு செஞ்சிருக்கிறார். அப்போ உங்களோட ராசியோட 7ஆம் பாவகத்துக்கு 2 பக்கமும் பாவகிரகம் இருக்குது. அப்படிங்கிற அமைப்பு தான் இப்போ ஜனவரி மாதம். அப்போ 2 பக்கமும் பாவகிரகம்லாம் உங்களோட கனெக்டிவிட்டி தொடர்பான பிரச்சனைகள் வரும், மனைவி வழியில் பிரச்சனைகள் வரும், மன அமைதியற்ற சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். பட் அது குரு பயிற்சிக்கு அப்புறம் இதெல்லாம் மாறிடும் அப்படிங்கிறத சொல்லலாம். குரு 8ஆம் இடத்துக்கு வரணும். குரு 8ஆம் இடத்துக்கு வந்தால் இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நன்மை அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். கோட்சாரத்தில் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலம். சரி, இந்த 7ஆம் வீட்டில் உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்தின் மேலே ராகு சஞ்சரிக்கிறார். அதாவது சுபகிரகங்கள் மீது, சுபகிரகங்கள் 7ஆம் வீட்டில் இருந்து, அதாவது மீன ராசியில் இருந்து அதன் மேலே சஞ்சரிக்கக்கூடிய காலமாக இந்த ராகு பகவான், அதாவது கோட்சார ராகு சஞ்சரித்தார் அப்படின்னா நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். சரி, கும்பராசியில் பார்த்திங்கன்னா சனி உள்ள நுழையதுனால அங்கே இருக்கக்கூடிய சுபகிரகங்களோட தொடர்பு வரும்போது அதனாலேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பல நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். மொத்தத்தில் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு 6ஆம் வீட்டில் ஆட்சி நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வேலையில் பார்த்திங்கனாக்கா முன்னேற்றமான சூழ்நிலைகள் தருவார். ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான நன்மைகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. தாய் வழி சொந்தத்தால் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சொல்லலாம். இது வரைக்கும் 7ஆம் வீட்டில் சஞ்சரிச்சிட்ருந்து தேவையற்ற பிரச்சனைகளை தந்துட்டு இருந்த குரு பகவான் கொஞ்சம் மாறி 8ஆம் இடத்துல போய் நிற்கிறது கூடுதல் சிறப்பு. இது திருமணத்துக்கான காலமாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பம் ஏற்படக்கூடிய சுப நிகழ்வுகளை பார்த்திங்கன்னா நடத்தி கொடுப்பார். திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா திருமணம் நடக்கும். குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கிடைக்கும். பொருளாதார சம்மந்தப்பட்ட உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும். பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நிச்சயமாக அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. மொத்தத்தில் இந்த 2023 பார்த்திங்கன்னா பல முன்னேற்றங்களை உங்களுக்கு அள்ளித்தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். மற்றபடி பார்த்திங்கனாக்கா இங்கே 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு வியாழக்கிழமை பார்த்திங்கனாக்கா எலுமிச்சம்பழ தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா பல முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். அப்போ இந்த வெள்ளிக்கிழமையில் எலுமிச்சம்பழ தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தால் இந்த ராகுவால் ஏற்படக்கூடிய தீமையான பலன்கள்லாம் படிப்படியாக மாறி முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படும்.
இந்த வழிபாடுலாம் வந்து பார்த்திங்கனாக்கா செய்யலைன்னா தீமை தான் நடக்குமா அப்படின்னா அப்படி ஒன்றும் இல்லை. ஜனனகால ஜாதகத்தை மீறி ஒரு கோட்சார பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஏற்பட்டுறாது. ஜனனகால ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு சுக்கிர தசை போயிட்டுருக்கு, அல்லது புதன் தசை போயிட்டுருக்கு, அல்லது சனி தசை போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது இந்த கோட்சார பாதிப்புங்கிறது ஒரு பர்சன்ட் தான், ஒரு 10% தான் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். கெடுபலன்களாக இருந்தால். நற்பலன்களாக இருந்தால் கூடுதல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். மொத்தத்தில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பல மாற்றங்களை தரக்கூடிய நல்லதொரு முன்னேற்றமான வருடமாக இந்த வருடம் நிச்சயம் அமையும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.